ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய இலக்கண பகுதி வினைச்சொல் அதுதான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இலக்கண பகுதி பார்க்கும் பொழுது எப்போதுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். எல்லா இலக்கண பகுதிக்கு அப்புறமும் கடைசியாக நான் உங்களுக்கு அதிலேருந்து கொஷின் கேட்குறேன். ஸோ இலக்கண பகுதி முடிக்கவும் அதை கிளியராக பார்த்துட்டு அந்த கொஷினுக்கு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். அது மூலமாக உங்களுக்கு இலக்கண பகுதி நல்லா படித்த ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இன்றைக்கான இலக்கண பகுதி பார்க்கலாம். வினைச்சொல். ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். அதாவது வினைச்சொல்னால் என்ன? ஒரு செயலை குறித்தால் அதுக்கு பேர் என்னது? வினைச்சொல். எடுத்துக்காட்டு பாருங்கள். படித்தான், பறந்தது, சென்ற. இது எல்லாமே ஒரு செயலை குறிக்கிறது. அப்போ இது ஒரு வினைச்சொல். அடுத்தது வினைமுற்று. வினைமுற்றுனா என்னென்னா, இப்போ நம்ம வினைச்சொல் பார்த்திங்கன்னா படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். இந்த படித்தான்றது மீனிங் ஓகே, ஆனால் ஃபுல்லாக மறைமுகமாக பார்க்கும்பொழுது இல்லை. ஏன்னா படித்தான்றது இருக்கே தவிர யார் படித்தா, யார் அந்த இடத்துல படித்தது, யார் எங்கே படித்தான், எப்போ படித்தான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, பொருள் முற்று பெறலை. அப்போது ஒரு வினை சொல்லானது பொருள் முற்று பெற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, எடுத்துக்காட்டு பாருங்கள். மலர்விழி படித்தாள். இந்த இடத்துல பொருள் முற்று பெறுது இல்லையா? படித்தாள்ன்றது ஒரு வினைச்சொல். மலர்விழி படித்தாள் அப்படின்னு வரும்பொழுது பொருள் மீனிங்காக கம்ப்ளீட் ஆகுது. அந்த மாதிரி பொருள் முற்று பெற்று வந்தால் அந்த வினைச்சொல்லை தான் நம்ம முற்று வினை இல்லைன்னா வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். இந்த வினைமுற்றுன்றது 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்திலும் வரும். எல்லா இதுலேயுமே வரும். அடுத்தது இதில் 2 வகை இருக்குது. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. இதில் தெரிநிலை வினைமுற்றுனா என்ன? ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, காலம், செயல். காலம் 2 தடவை கொடுத்துருக்கேன், சாரி மிஸ்டேக். நிலம் வரும். ஓகேவா? செயல், நிலம், செய்பொருள். இந்த எல்லாமே ஆகிய 6ம் வெளிப்படையாக வரணும். எதெல்லாம்? செய்பவர், கருவி, நிலம், காலம், செயல், செய்பொருள். இந்த 6மே ஒரு செயல் நடைபெறும் இடத்துல வெளிப்படையாக இருந்தால் அதுக்கு பேர் தெரிநிலை வினைமுற்று. ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். இதுக்கு மாணவி கட்டுரை எழுதினாள். இந்த இடத்துல செய்பவர் அப்படின்றது யார்? மாணவி தான் எழுதுகிறான். அப்போ மாணவி. கருவின்றது அவள் எதில் எழுதுகிறா? ஒரு தாளில் எழுதுகிறா, எழுதுகோலை வச்சு எழுதுகிறா. அப்போ அது கருவி. நிலம் எந்த இடத்துல வச்சு அதை எழுதுவா? ஸ்கூலில். அப்போ பள்ளியில் வச்சு எழுதுகிறா. அடுத்து காலம். ஆல்ரெடி இவங்க எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க? கட்டுரை எழுதினாள்னா ஆல்ரெடி எழுதி முடிச்சுட்டான்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல காலம் வெளிப்படையாக இருக்கிறது. இறந்த காலம். செய்பொருள்னால் அவள் என்ன எழுதியிருக்கா? கட்டுரை. அப்போ கட்டுரை. செயல் என்ன செயல் செய்கிறான்? எழுதுகிறான். அப்போ எழுதுதல் அப்படின்றது செயல். இந்த மாதிரி 6மே வெளிப்படையாக வந்தால் அதுதான் தெரிநிலை வினைமுற்று. அடுத்தது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம 6 பார்த்தோம் இல்லையா? அதில் இதில் ஏதாவது ஒன்றினை அடிப்படையாக கொண்டு இந்த 6ல் ஏதாவது ஒன்றை அடிப்படையாக வச்சுருக்கோம். அதே மாதிரி காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். ஏதாவது ஒரு இதை அடிப்படையாக வச்சு செய்பவரை வெளிப்படையாக காட்டும், காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் இருக்கும். அப்படி இருந்தால் அதுதான் குறிப்பு வினைமுற்று. இப்போ இதில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இல்லையா? எல்லாத்துலேயுமே பாருங்கள். பொருள் பொன்னன் ஏதோ ஒரு இதெல்லாம் வச்சு அவ்வளோவுமே வந்திருக்கும். பேசிக்காக செய்பவன் யார் அப்படின்றத வச்சு தான் எல்லாமே வந்திருக்கும். ஆனால் காலம் மட்டும் வெளிப்படையாக இருக்காது. காலம் ஆதிரையான்னு இருக்குது இல்லையா? அது வெளிப்படையாக இல்லை. அப்போது இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் அதுக்கானது. இந்த மாதிரி காலம் வெளிப்படையாக இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது? குறிப்பு வினைமுற்று. ஸோ இந்த தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று இதை தவிர்த்து ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்றுன்னு 2 வினைமுற்று இருக்குது. அதையும் பார்த்துடலாம். ஏவல் வினைமுற்றுனா என்னது? ஒரு செயலை செய்யும்படி ஏவுறது. இப்போ நம்ம வீட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அம்மா மகள் கடைக்கு போய் அம்மாவுக்கு இது வாங்கிட்டு வா, அதை எடுத்து கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி வேலை ஆவாங்க இல்லையா நம்மளை? அதுதான் வேலையை செய்கிற மாதிரி நம்மளை ஏவுறது. அதாவது செய்ய சொல்லி சொல்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது? ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று தான் என்னது? ஏவல் வினைமுற்று. எடுத்துக்காட்டு பாருங்கள். பாடம் படின்னு சொல்கிறது அம்மா மகள் சொல்லுவாங்க, பாடத்தை படிடா ஒழுங்கா, நாளைக்கு பரீட்சை அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதும் ஒரு ஏவல். அப்போ ஏவல் வினைமுற்று அந்த இடத்துல. ஓகேவா? அப்போ அடுத்தது ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மை. அதாவது ஒருமை பன்மை 2 பக்கமே வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். எழுதுன்னு சொன்னால் அது ஒருமை, எழுதுமின் அப்படின்னா பன்மை.
அடுத்தது இந்த ஒருமை பன்மைனா என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா என்ன? வாழ்த்துதல், வைதல், விதித்தல். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஏவல் வினைமுற்றில் என்ன பார்த்தோம்? கட்டளையாக வரும். அதாவது ஏவுறதுன்னா என்ன? இதை நீ செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு கட்டளை பொருள், அப்படி தானே? அந்த மாதிரி ஒரு கட்டளை பொருளாக வரும். அதே இது வியங்கோல் வினைமுற்றில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை வாழ்த்துற மாதிரியோ, ஒருத்தங்களை வைதல்னால் எனக்கு திட்டுறது மாதிரியோ, விதிக்கிறது இதை நீ செஞ்சே ஆகணும்னு ஒரு விதி போடுற மாதிரியோ, இல்லை வேண்டி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரியோ, இந்த மாதிரி பொருட்களில் வரக்கூடிய வினைமுற்று தான் என்னது? வியங்கோல் வினைமுற்று. இந்த வியங்கோல் வினைமுற்று 2 திணை, 5 பால், 3 இடம் எல்லாத்துலேயுமே வரும். இதோடைய விகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா இலக்கண பகுதியில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அதே தான் க, இய, இயர், அல் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய விகுதியானது வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், வாழ்க, ஒளிக, வாலியர். இப்போ நமக்கு இந்த ரெண்டுக்கும் வந்து உள்ள டிஃப்ரென்சஸ் கொஞ்சம் புக்கில் கொடுத்துருக்காங்க. அது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி இப்போ நம்ம டெஃபினிஷனை வச்சு படித்தோம் இல்லையா, ரெண்டையும் பற்றி தனித்தனியாக, அதை தான் வச்சு கம்பேர் பண்ணி வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், இது ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும்தான் வரும். ஒருத்தங்களை ஃபஸ்ட்டு நம்ம முன்னிலைனா டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிற மாதிரி, நமக்கு முன்னாடி இருக்கவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம், அவங்ககிட்ட நம்ம டைரெக்டாக பேசுகிறோம், அப்போ அது முன்னிலையில் மட்டும்தான் வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்று 2 திணை, 5 பால், 3 இடம், இதுவும் நம்ம டெஃபினேஷனில் பார்த்தோம் இல்லையா, எல்லாத்துலேயுமே வரும். அடுத்து இதுக்கு ஒருமை ஏவல் வினைமுற்றுக்கு ஒருமை பண்பு வேறுபாடு உண்டு, ரெண்டுலேயுமே வரும். நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா, எழுதுமே. ஆனால் இந்த வியங்கோல் வினைமுற்றுக்கு அந்த வேறுபாடு கிடையாது. அதே மாதிரி ஏவல் வினைமுற்றுன்றது ஒருத்தங்களை ஏவி சொல்லும் பொழுது அந்த இடத்துல அது கட்டளை பொருள், அப்போது கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும். இது வாழ்த்துதல், வைதல், வியங்கோல் முற்று வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் எல்லா பொருளையும் வரும். ஏவல் வினைமுற்று விகுதி பெற்றும் வரும், பெறாமலும் வரும். ஆனால் இங்கே வியங்கோல் வினைமுற்றில் விகுதி கண்டிப்பாக பெற்றுதான் வரும். இது ரெண்டுக்கும் உள்ள பேசிக்ஸான டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த வினைச்சொல் அப்படின்ற இலக்கண பகுதியிலேருந்து ஒரு 3 கேள்வி கேட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான இலக்கண பகுதி. ஒரு தடவை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இது நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்போ அதிலேருந்து நான் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்கேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் ஆன்சர் கரெக்டாக சொல்கிறீங்கன்றது. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது, இதில் என்ன வினைமுற்று இருக்குது? வினைமுற்றுன்றது என்ன சொல்? மாடா, வயலா, புல்லா, மேய்ந்ததா? அடுத்தது பின்வருவனற்றில் இறந்த கால வினைமுற்று எது? வந்து இறந்த கால வினைமுற்று படித்தானா, நடக்கிறானா, உண்பானா, ஓடாதா? எது? பின்வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? செல்க, ஓடு, வாழ்க, வாலிய. இந்த 3 கேள்விகளுக்கும் என்ன ஆன்சர் வரும்ன்றதை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்றதை. படிக்கிறத விட ரிவைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் இதுக்கு வந்து ஆன்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நீங்கள் இலக்கணத்தை நல்லா ஃபுல்லாகவே இப்போ கோத்ரூ பண்ணியிருந்தீங்கனாலே ஈஸியாக இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ ஆன்சர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்ததை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.